நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் உயர்த்தப்பட்ட கட்டண உயர்வால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வாகன உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நாடு முழுவதும் சாலையை முறையாக பராமரித்து சுங்கச்சாவடியில் வாகன ஓட்டிகளுக்கு தேவையான கழிப்பறை, தொலைபேசி மையம், குடிநீர் போன்ற வசதிகளை செய்வதற்கான சுங்க கட்டணத்தை தனியார் மூலம் வசூலித்து வருகிறது. இந்நிலையில் திங்கட்கிழமையன்று நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. இதில் தமிழகத்தில் உள்ள சில சுங்கச்சாவடிகளில் 15% கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 44 சுங்கச்சாவடிகளில் 26 சாவடிகள் தமிழக அரசின் கட்டுப்பாட்டிலும் 18 சுங்கச்சாவடிகள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலும் உள்ளன. நாமக்கல் பகுதியில் லாரி தொழிலை நம்பியுள்ள லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சுங்கவரி கட்டணம் 15% உயர்த்தப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். டீசல் விலை ஏறிட்டு டோல்கேட் விலை ஏற்றிறாங்க. பட் ஆனா லாரி வாடகை மட்டும் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. சோ இதனாலதான் வாடகை அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா அவங்க செலவு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இதுதான் மூல காரணம். கட்டுப்படுத்த ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். நாளுக்கு நாளா பாலஞ்சட்டி டோல் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால மோட்டார் ஓட்டம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால வண்டிக்கு எந்த ஒரு மீதியும் கிடையாது. அதே மாதிரி வாடகை ஏற்றுற சரித்திரமே கிடையாதுங்க. ஆனா டீசல் விலை ஏறிட்டே இருக்குது. கவர்மெண்ட் தான் பார்த்து ஸ்டெப் எடுக்கணும். வேற வழியே கிடையாது. பெட்ரோல், டீசல் விலை மற்றும் வாகன காப்பீடு உயர்வு போன்றவற்றால் மோட்டார் தொழில் கடும் நஷ்டத்தை சந்தித்து வரும் நிலையில் சுங்கச்சாவடி கட்டண உயர்வு லாரி தொழிலை பெரிதும் பாதித்துள்ளதாக லாரி உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.